கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும்போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்களித்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே.
படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும்போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும்போதெல்லாம் வேண்டும்போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நடுவழியில் நின்று போவதில்லை. ஓ கர்த்தரை
வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்த ராஜாதி ராஜா சர்வ வல்லமுள்ளவரை கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, போனதும் இல்லை. வெட்கப்பட்டு கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே இயேசு ஒருவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. நாம் வேண்டும் போதெல்லாம், நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் நமக்கு பதிலானாரே. நம் வாழ்க்கை முழுவதும் இயேசு துணையானாரே. நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் நமக்கு பதிலானாரே. நம் வாழ்க்கை முழுவதும் இயேசு துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அவர் செய்ய போற நன்மைகள் ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா காரியங்களை கர்த்தர் அறிந்தவர். நம்முடைய பலனற்ற நேரத்திலே, சோர்ந்து போகும் நேரத்திலே, தாய் தகப்பனால் கைவிடப்பட்ட நேரத்திலே, ஒன்றுமில்லாத நேரத்திலே நம் இயேசு நமக்கு போதுமானவராயிருக்கிறார். நம்மை நடத்துகிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அவரே உயிருள்ளவர், அவரே ஜீவன் உள்ளவராயிருக்கிறபடியா நீர் ஒருவரும் மாறாதவராயிருக்கிறார். நீர் ஒருவர் மாத்திரம் மாறாதவர். யார் மாறினாலும், எந்த சூழ்நிலைகள் எங்களை மாற்றி போட்டாலும், எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நீர் எங்களோடு இருக்கிற ஆண்டவரே. உம்மை நாங்கள் தெய்வமாய் பெற்றிருக்கிறது பெரிய பாக்கியம் ஆண்டவரே. பெரிய பாக்கியமான தெய்வத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த பாக்கியத்தை தவற விட்டிருக்கிறார்கள். நாங்கள் தவற விடாதபடி எங்களை நீ நடத்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரத்தை பிடித்து நடத்துகிற பெரிதான நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் என் தேவன் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எங்களுக்கு யார் இல்லை ஆண்டவரே. எபினேசரே, நீதான் எங்களுக்கு ஆராதனைக்குரியவர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நீர் பெரியவராய் இருக்கிறபடியா எங்களை நீர் மறக்காத தேவன் ஆண்டவரே. எங்களை மறவாத தேவன் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நீர் போதுமானவரே இயேசுவே. உம்மை உயர்த்துகிறோம். தேங்க்யூ லார்ட். எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே. ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே. ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்தில்
உமக்காய் வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்வீரே, அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலைச்சல்கள் எண்ணினீர் கண்ணீரும் துருத்தியில், என் அலைச்சல்கள் எண்ணினீர் கண்ணீரும் துருத்தியில், வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் எல்லா நாளிலும், வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், வைத்து நான் நன்மை தருகிறவர், வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளில், அவர் அல்லவா நமக்கு நன்மை தருகிறவர், வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும்
மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்று அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்று அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மறப்பேனோ எத்தனை நன்மைகள், எத்தனை அதிசயங்கள், எத்தனை அற்புதங்கள், நினைத்து கூட பார்க்காத காரியங்களை என் கர்த்தர் நீர் செய்திருக்கிறீர். மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத, ஓ ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதுமாய் உம்மை நினைக்காத நேரம் ஆண்டவரே, உம்மை பாடிக்கொண்டிருக்கிறோமே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக
சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காதீங்க ஆண்டவரே. நம்புங்கப்பா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் ஆண்டவரே ஆராதிக்கிற ராஜாதி ராஜா எல்லா சூழ்நிலையும் எங்களை விடுவிக்கும், தப்பிவிக்கும், எங்களை பாதுகாக்கும் நீர் ஒருவர் எங்களோடு இருக்கிறதே. நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா. எங்களில் குறைகள் உண்டு ஆண்டவரே, எங்களில் பலவீனங்கள் உண்டு, உம்மை தேடாத நாட்கள் உண்டு ஆண்டவரே. இனியாவது ஆண்டவரை நாங்கள் உமக்காய் வாழ, உமக்காய் சாட்சியாய் ஜீவிக்க நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத, உம்மை தேடாத, உம்மை ஆண்டவரே என்று எங்களை கைப்பிடித்தீரோ, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உமக்கே துதி ஆண்டவரே, உமக்கே மகிமை, உம்மொருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. கனத்துக்குரியவர் மகிமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்கள் வாழ்த்துகிறோம். மீண்டுமாய் SKM திருச்சபையுடைய லைவ் ஆராதனைகள் அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம், காலை ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். நாளில் கூட கர்த்தாவே நீங்கள் பேசும் உடைய கரம்பு விட்டும் இடையே விலகி மறைத்து இந்த வேதத்தின் ரகசியங்களை பேச என் கருவியாய் பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, சங்கடப்படாமல் உங்கள் நம்பிக்கையை எப்படி பகிர்ந்து கொள்வது. சங்கடப்படாமல் எப்படி நம்முடைய நம்பிக்கை, விசுவாசத்தை எப்படி நாம் பகிர்ந்து கொள்வது என்ற தலைப்பில் இந்த காலையிலே 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19 முதல் 25 வரை, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19 முதல் 25 வரை. இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் எழுதுகிறார், திருச்சபைக்கு பால்ஸ் பேஷன், அதாவது பால்ஸ் பேஷன் டு ரீச் அதர்ஸ் ஃபார் கிரைஸ்ட், புறஜாதி மக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வர பவுலின் வாஞ்சையை குறித்து நாம் இந்த காலையில் நாம் பார்க்கணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு வாஞ்சை, ஒரு பேஷன் என்னவென்றால், ரட்சிக்கப்படாத அநேகரை எப்படியாவது நாம் ரட்சிப்புகளை கொண்டு வர வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. நாம் தெரிந்த அறிந்த ரட்சிப்பை, விசுவாசத்தை மற்றவருக்கு சொல்லி எப்படி அவர்களை ரட்சிப்புகளை கொண்டு வர வேண்டும் என்று இங்கு பவுல் நமக்கு சொல்லுகிறார். பேஷன், அதாவது பேஷன் சொல்லும்போது எனர்ஜைசர், அதாவது வாஞ்சை என்றால் சக்தி ஊட்டுபவர். ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்குன்னு சொன்னால் ஏதோ நமக்குள்ளே ஒரு தெய்வீக சக்தி இருக்கிற மாதிரி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, 19ஆம் அதிகாரத்து வரலாம். பவுல் சொல்றார், நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தோம், நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். பவுல் என்ன சொல்ல வரார்? ஆங்கில பைபிளை பார்க்கிறோம், he changed himself, அவர் தன்னை மாற்றிக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். தன்னை மாற்றி கொண்டார். என்ன சொல்ல வரார் பவுல்? நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாமல் இருந்தோம், நாம் ஜனங்களை அடிமைப்படுத்த, நாம் ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னை நான் எல்லோருக்கும் அடிமையாக்கினேன்னு சொல்றான். பவுலுடைய காரியங்களை பார்க்கும்போது பவுலுடைய ரட்சிப்பு அற்புதமான ஒரு காரியம். பவுல் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் கிறிஸ்துவரை எல்லாம் பலவிதமான துன்பம் கொடுத்த அந்த பவுலை தேவன் ரட்சிப்பு கொண்டு வர்றான். பவுல் சொல்ல காரியம் என்ன? அவர் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. பவுல் பவுலா இருக்கலாம், அவருடைய படிப்புக்கும் அவருடைய அனுபவத்துக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அவர் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பவுல் இங்க சொல்றான், ஒருவனுக்கும் அடிமைப்படாமல் இருந்தோம், நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னை நானே எல்லோருக்கும் அடிமையானேன் என்று சொல்றார். முதல்ல என்ன சொல்ல வர்றார் பவுல்? ஆங்கிலத்தை சொல்ற காரியம், வேல்யூ பீப்புள் அண்ட் ஆடிங் வேல்யூ டு பீப்புள். மக்களை மதிப்பது, மக்களுக்கு மதிப்பை அதிகரிப்பது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? மக்களை நாம் மதிக்க வேண்டும். அவங்க
ரட்சிக்கப்பட்டவராயிருந்தாலும் இல்லை ரட்சிப்புக்குள்ளே வராதவராயிருந்தாலும் புறஜாதி ஜனங்களா இருந்தாலும் கூட முதல்ல நாம் மற்றவரை நாம் மதிக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பவுல் சொல்றார், மக்களை மதிக்கிறவருக்கார் நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன், அதுக்காக என்ன நான் எல்லாருக்கும் நான் அடிமையாக்கின்னு சொல்றேன். முதல்ல இந்த காரியங்கள் துவங்க வேண்டும், நான் மற்றவரை மதிக்கிற காரியங்கள் துவங்க வேண்டும். முதல்ல அதை வீட்டில தான் துவங்க வேண்டும். ஆரம்பிக்கிற ஒரு இந்த காரியமானது ஒரு வீட்டில் குடும்பத்தில் இந்த காரியம் துவங்கமானால் பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பது, பெற்றோர்கள் பிள்ளைகளை மதிப்பது, உறவினர்களை மதிப்பது, விசுவாசிகள் இன்னொரு விசுவாசியை மதிப்பது, பெரியவர்கள் சிறியவரை மதிப்பது, இப்படி இந்த வேல்யூ பீப்புள் ஜனங்களை நாம் மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கையிலே நாம் ஜனங்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ளாமல் நாம் இருப்போமானால் அப்போது நிச்சயமாக நாம் நமக்குள்ளே மற்றவர் ரட்சிப்புகளை கொண்டு வருகிற அந்த வாஞ்சியை நமக்குள்ளே வராதுன்னு நமக்கு வேதனைக்கு தெளிவாக சொல்லுது. ஏதோ நாம் கடமைக்காக ரட்சிக்கப்பட்டு கடமைக்காக நாம் கிறிஸ்துவராய் இருப்பதை காட்டிலும் பவுல் சொல்ற பாயிண்ட் என்ன? பவுல் சொல்றார், நான் ரட்சிக்கப்பட்ட நோக்கம் என்ன, எதற்காக என் ஆண்டு ரட்சித்தார், மற்றவரை நான் எப்படியாவது நான் ஆதாயப்படுத்தும் என்று அவர் பவுல் சொல்றார். சரி, உங்கள் வாழ்க்கையில இந்த 26ஆம் ஆண்டை நான் துவங்கி இருக்கிறோம். இந்த ஆண்டில் நீங்க உங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம், இந்த 26ஆம் ஆண்டிலே உங்களால் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட முடியும், உங்கள் மூலமாக எத்தனை பேர் ரட்சிக்கப்பட முடியும், எத்தனை பேரை ஆயத்தப்படுத்த முடியும், நீங்கள் உங்களை நிதானித்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சங்கடப்படாமல் உங்கள் நம்பிக்கையை எப்படி நாம் பகிர்ந்து கொள்வது, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசுடைய நற்செய்தியை, குட் நியூஸை சொல்வது என்பதை நமக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. அடுத்த வசனத்தை சொல்றா 20, யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவரை போலானே. பவுல் சொல்றார், நான் அவர்களை போல் ஆனேன், நான் அவர்களை போல மாறல. அதுதான் முக்கியமான காரணம். நான் அவர்களை போல ஆனேன், நான் அவர்களை போல மாறவில்லை. ரட்சிக்கப்பட்ட நாம இருக்கணும். அவருடைய இடத்துக்கு நாம் நம்மை தாழ்த்தி அவருடைய ரட்சிப்பில் கொண்டு வர வேண்டுமே தவிர நாம் மாறக்கூடாது. வேதம் கூறுகிறது. பவுல் சொல்ல காரியம் என்ன? பவுல் நமக்கு நினைவு கூட்டுற இந்த காரியமானது, நான் அவர்களை போல் ஆனேன், நான் அவர்களை போல மாறவில்லை. ஆனேன் என்றால் பிகேம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன பண்றோம்? ரட்சிக்கப்பட்ட நாம் மற்றவர்களை போல என்ன செய்யறோம்? நாம் மாறி விடுக்கிறோம். அப்படி இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் புதிய மனுஷியா இருக்கிறோம். சிந்தனைக்குள்ளே ஒரு புதிய எண்ணங்கள், வார்த்தையிலே புதிய காரியங்கள், பார்க்கிற காரியத்திலே புதிய காரியங்கள், தரிசனங்கள், இப்படி புதிய எண்ணத்தோடு கூட நான் வாழ வேண்டும். அதனாலே முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் எப்படி உன்னை நேசிக்கிறாரோ அதே போல மற்றவர் நேசிக்கிறார். உங்களுக்கு பிடிக்காத நபரை கூட தேவன் நேசிக்கிறார். உங்களுக்கு பிடிக்காத நபரை கூட தேவன் நேசிக்கும் போது, அப்போது உங்களுக்கு பிடிக்காத நபரை நீங்கள் நேசித்தால்தான் ஆண்டவராய் இருக்கிற இயேசுடைய ஊழியத்தை செய்ய முடியும் என்று நமக்கு அந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பவுல் சொல்ல காரியம் என்ன? நான் அவர்களை போல ஆனேன், அவர்களை போல நான் மாறவில்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையில என்ன இருந்தோம், எந்த சடங்குக்குள்ள இருந்தோம், எந்த காரியங்களை செய்தோம், மற்ற ஜனங்கள் செய்வது போல பல விதமான வழிபாட்டு முறை இருந்தோம், அப்படியெல்லாம் நம்ம இல்லாதபடி அப்படி வழிபாட்டு உள்ள ஜனங்கள் இடத்துல சென்று நாம் ரட்சிப்பில கொண்டு வர வேண்டும் வேதம் கூறுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களோடு கூட நாம் பழகி கொண்டிருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, உங்க வீட்டுல ஜப கூட்டம், அவங்க வீட்டுல ஜப கூட்டம், அவங்க ஒரு ஆலயத்து போறாங்க, நீங்க ஒரு ஆலயத்து போறீங்க, 2 பேரும் சேர்ந்து வேற இடத்து போறீங்க. அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? பவுல் சொல்றா, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய முதலாவது நோக்கம் என்ன? மற்றவரை நாம் எப்படியாவது ரட்சிப்புகள் ஆதாயப்படுத்த வேண்டும் என்று அந்த நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த நோக்கம் இருந்தால்தான் அப்போது என்ன செய்யலாம்? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பை நாம் பிரயோஜனப்படுத்த முடியும் வேதம் கூறுகிறது. மீண்டும் சொல்றா 21ஆம் வசனம், நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவளுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவரை போலானேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளா இருக்கிறேன்.
மீண்டும் ஹைலைட் பண்றா. என்ன சொல்றா? நான் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவளை போல ஆனேன். மீண்டும் பாருங்க, அவளை போல ஆனேன். மாறல. நியாயப்பிரமாணம், அதாவது தேவன் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ, தேவன் சொன்ன அந்த நியாயப்பிரமாணப்படி நடக்காத ஜனங்களை நான் சந்திக்கும் போது அந்த ஜனங்களை போல நான் மாறல. ஆனால் அந்த ஜனங்களை போல அவளோடு கூட பழகி அந்த ஜனங்களை ரட்சிப்புகளை நான் கொண்டு வந்தேன். நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு போதிக்கிறார். நான் தேவனுக்கு முன்பதாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாய் இருக்கிறேன். இப்படி எல்லாம் செய்தாலும் கூட நான் எப்படி இருக்கிறேன்? நான் எப்போதும் இருப்பது போல நியாயப்பிரமாணத்துக்குள்ளதான் இருக்கிறேன், கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கிறேன். அதுதான் மிக முக்கியமான காரணம். நான் மற்ற ஜனங்களை சந்திக்கிறோம், கிறிஸ்துவலா அநேக ஜனங்கள் நமக்கு உறவா இருக்கிறாங்க, நண்பரா இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை சந்திக்கும் போது அந்த ஜனங்களை போல ஆனேன் என்று சொல்ல வேண்டும், தவிர அந்த ஜனங்களை போல நான் மாறவில்லை. பவுல் சொல்றா, நான் தேவனுக்கு முன்பதாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளவனாய் இருக்கிறேன். ஓகே, என்ன சொல்றார்? அவருடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகிறேன். நான் ஏன் செய்யறேன்? நான் எங்கு சென்றால் என்ன செய்தால் கூட கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன். எந்த விதமான தீங்கு, தீமை, பாவம், உலகத்தின் காரியங்கள், சத்ரு சாத்தான் என்னை தொடாதபடி ஆண்டவனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் நான் இருக்கிறேன் அப்போது பவுல் நமக்கு அங்கு போதிக்கிறார். இதே காரியங்களை ரோமருக்கு சொல்றார் பவுல். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ரோமர் 6:14 வாசிக்கிறோம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணம், லா, சட்டம் என்ன சொல்கிறதோ அந்த சட்டத்தின்படியெல்லாம் நான் நடப்போம் என்று சொல்லுவோம். ஆனால் நிச்சயமாக நாம் சட்டத்தின்படி நாம் நடக்க முடியாது என்று நமக்கு வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என்னதான் நீங்க ஜெபம் பண்ணாலும், என்னதான் நீங்க பாடலை பாடினாலும், பிரசங்கம் பண்ணாலும், ஆண்டவருக்கு 100% விசுவாசிகளா இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டின் சட்டத்தின்படி நாம் நடக்கிறேன்னு சொல்லுவோமானால் அப்போது அது தவறான காரியம் என்று பவுல் நமக்கு போதிக்கிறார். என்ன சொல்ற? கிருபைக்கு கீழ்ப்படிக்கிறபடினால் பாவம் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. ஏன் பாவம் நம்ம மேற்கொள்ளல? நாம் இன்னும் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிற மகனா இருக்கிறோம். ஆண்டவராய் இருக்கிற இயேசு என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையாய் நம்மை அவர் நடத்துகிறார். முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? பவுலுடைய நிலைப்பாடு என்ன? He established his identity in Christ. அவர் கிறிஸ்துவின் தமது அடையாளத்தை நிலைநாட்டினார். கிறிஸ்துவின் அடையாளத்தை நிலைநாட்டினார். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மகனுக்கும் மகளுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தை நிலைநாட்டி அதில் நிற்கிற மகளாய் தான் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 22ஆம் வசனம், பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனே போலானேன். எப்படியாகில் சிலரை ரட்சிக்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். முதல்ல என்ன சொல்றார் பவுல் இங்கு? பலவீனரை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக பலவீனனை போலானேன். எப்படி இருந்தோம்? சிலர் ரட்சிப்புகளே நான் கொண்டு வரும்படியாக அவளை போறான். பலவீனமா இருக்கிறாங்க, பலவீனமா அவிசுவாசத்துல பலவீனமா இருக்கிறாங்க, ஆண்டவர் தேடுவதிலே பலவீனமா இருக்கிறாங்க, நம்பிக்கையில பலவீனமா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட அந்த ஜனங்களோடு கூட இருந்து பழகி பேசி அன்பா இருந்து அந்த ஜனங்களை எப்படியாவது செய்யணும். நான் ஆண்டவருக்கு எப்படியாகிலும் சிலரை ரட்சிப்புக்கு நான் எல்லாருக்கும் நான் எல்லாமானேன். ரட்சிப்பு என்று வரும்போது என்னுடைய பார்வையில உயர்ந்தவன் கிடையாது, தாழ்ந்தவன் கிடையாது, யூதர் கிடையாது, சமாரியன் கிடையாது, படித்தவன்ல படிக்காதவன் கிடையாது, ஏழை பணக்காரன். ரட்சிப்பு என்று வரும்போது நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று எவ்வளவாய் தன்னை தாழ்த்த முடியுமோ அவ்வளவாக பவுல் தன்னை தாழ்த்தினான் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அதனாலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியமானது, நாம் அவர்களை அடைய நாம் அவளை போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்களை அடைய நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்பில் கொண்டு வர நாம் அவளை போல நாம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கூட ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்பில் கொண்டு வர வேண்டுமானால் முதலாவது அந்த ஜனங்களை நாம் நேசிக்க வேண்டும். அவங்க தவறா இருக்கிறாங்க, தவறான வழியில போறாங்க, குடிக்கிறாங்க, போதையில இருக்கிறாங்க, தவறான பாதையில போறாங்க. அப்படிப்பட்டதான ஜனங்களை என்ன செய்ய வேண்டுமா? நேசிக்க வேண்டும் என்று நமக்கு பவுல் சொல்றான்.
அப்படிப்பட்டதான ஜனங்களை முதலாவது நாம் நேசித்து அந்த ஜனங்களை என்ன செய்யணும், எப்படியாவது ரட்சிப்புகள் கொண்டு வர வேண்டும். யாருக்கு எழுதுகிறார்? கொரிந்து பட்டணத்தில் உள்ள திருச்சபை எழுதுகிறார். அதனால் சங்கடப்படாமல் உங்கள் நம்பிக்கை எப்படி நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில தேவன் எப்படியெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்தார், இப்படியெல்லாம் ரட்சிப்புல வந்தோம், ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி ஆண்டவர்கள் நடத்தினார் என்று உங்கள் வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகளை மற்றவருக்கு சொல்லி அந்த ஜனங்களை என்ன செய்யணும், எப்படியாவது ரட்சிப்புகளே கொண்டு வர வேண்டும். இதைதான் போதிக்கிறோம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட அனைவரும் நாம் கிறிஸ்துவ குடும்பத்துல நாம் வரல, 90% இந்து குடும்பத்துல வந்திருக்கிறோம். அப்படி இந்து குடும்பத்துல வந்திருக்கிற நாம் ஒருவேளை உங்க உறவுல சொந்தத்துல யாராவது இந்து சகோதர இந்து உறவினர்கள் திருமணம் நடக்கும் போது, அந்த திருமணத்துக்கு அழைக்கும் போது, இல்லை ஏதாவது அவங்க முறைப்படி சில காரியங்கள் செய்யும் போது உங்களுக்கு அழைப்பு கொடுக்கும் போது பவுல் சொல்ற காரியம் என்ன, அந்த அழைப்பை கேட்டு நான் வரலைங்க, நான் வர முடியாது, நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கெல்லாம் கிறிஸ்துவங்க, இதுக்கெல்லாம் வர முடியாது நீங்க சொல்லக்கூடாதுன்னு பவுல் அவங்க சொல்றார். அந்த அழைப்பு ஏற்று அந்த அழைப்புக்குள்ள என்ன போங்க, அங்கு அவர்களை போல் இருங்க, ஆனால் நீங்க மாறக்கூடாது என்று சொல்றார். அந்த சடங்குகளை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம், ஆனாலும் அவர்கள் நடத்துகிற இந்த விழாக்களிலே நீங்கள் கலந்து கொண்டால்தான் என்ன செய்ய முடியும், அவங்களை எப்படியாவது ரட்சிப்புல கொண்டு வர முடியும். வேதம் போது நாம் என்ன சொல்றோம், ஓகே நாங்கெல்லாம் கிறிஸ்துவங்க, நாங்கெல்லாம் மற்ற ஆட்கள் வைக்கிற திருமணத்துல விழாக்கெல்லாம் போக முடியாது என்று நாம் சொல்றோம். இது தவறான கார். பவுல் சொல்றா, நீங்க அவளை போல மாற தேவையில்லை, அவளை போல ஆக வேண்டும். அவங்க சொல்ற அந்த இடத்துக்கு நீங்கள் போய் நீங்கள் அன்பா இருப்பீரானால் அவங்க அன்பு நிபந்தமாக சொல்லுவாங்க, அவங்க எப்படியாவது ரட்சிப்புகளை கொண்டு வர முடியும் என்று பவுல் நமக்கு போதிக்கிறார். இதான் ஆங்கிலத்துல சொல்றாங்க, கம் அண்ட் சி அப்ரோச், கோ அண்ட் ஷேர் அப்ரோச். அதாவது வந்து பாருங்கள் என்று அணுகுமுறையை மாற்றி போய் அணுகி பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்க சர்ச்சுக்கு வாங்க, நல்லா பாடுறாங்க, நல்லா ஜெபம் பண்றாங்க, பிரசங்கம் பண்றாங்க. அந்த அப்ரோச்சை மாற்றி நீங்கள் போய் அங்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை சொல்லி அந்த ஜனங்களை நீங்கள் ரட்சிப்புல கொண்டு வர வேண்டும். அதாவது கம் அண்ட் சி அப்ரோச், அதாவது வந்து பாருங்கள் என்ற அணுகுமுறையை மாற்ற வேண்டும். கோ அண்ட் ஷேர் அப்ரோச், அதாவது போய் அணுகி பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரட்சிப்பு. வரும் சர்ச் என்ன செய்கிறது, சர்ச்சில் கூட்டம் நடத்துக்கிறோம், வீட்டு கூட்டம் நடத்துக்கிறோம், அந்த கூட்டம் இந்த கூட்டம், இப்படிதான் நான் போகிறோம் வழியே. பவுல் சொல்றார், இப்படி நாம் போவோமானால் வாழ்க்கையிலே செய்ய முடியாது, நாம் அநேக ஜன ரட்சிப்புல கொண்டு வர முடியாது. ரட்சிக்கப்பட்ட நாம் அவரிடத்துல சேர்ந்து யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இயேசு ஏற்றுக்கொள்ள போராடி கொண்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்டதான ஜனங்களிடத்துல சேர்ந்து நீங்க ஜனங்கள் ரட்சிப்புல கொண்டு வர வேண்டும் என்று பவுல் நமக்கு போதிக்கிறார். நாம் அவர்களுடைய உலகத்துக்கு நுழைந்து அவளை கொண்டு வர வேண்டும் என்று பவுல் நமக்கு போதிக்கிறார். நாம் அவங்களுடைய உலகத்துல போகணும். அவங்க எந்த உலகத்துல இருக்கிறாங்க, ஒருவேளை போதையில இருக்கலாம், குடியில இருக்கலாம், இல்ல பல விதமான ட்ரக்ஸ்ல இருக்கலாம், பாவத்தில் இருக்கலாம். அந்த இடத்துல போய் நாங்க அவளை போல நீங்க மாறக்கூடாது. அந்த இடத்துக்கு போய் அவளை எப்படியாவது ஆண்டவராக இருக்கிற இயேசு ரட்சிப்புல கொண்டு வர வேண்டும் என்று சொல்ற காரியம் தான் இந்த 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் நமக்கு என்ன செய்யறது, நமக்கு போதிக்கிறது. அதனால் நம்முடைய சுயநலத்துக்காக நாம் நடக்காமல் ஆண்டவராக இருக்கிற நற்செய்திக்காக இந்த காரியங்களை நாம் சொல்ல வேண்டும். மீண்டும் சொல்றா 23ஆம் அதிகாரம், சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியா இருக்கும்படி அது நிமித்தம் இப்படி நான் செய்கிறேன். என்ன சொல்றார், நான் சுவிசேஷத்துக்காக உடன் பங்காளி. ஆங்கிலத்துல வாசிக்கிறோம் பங்கேற்பாளர். நான் சுவிசேஷத்தை அறிவீர்கள் என்று நான் பங்கு கடமை இருக்கிறது. இதை இயேசு, நான் சுவிசேஷத்தை அறிவிக்க எனக்கு பங்கு கடமை இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கு என்ன கடமை இருக்குது, எப்படியாவது ஆண்டவர் சொன்ன அந்த குட் நியூஸை நாம் சொல்ல வேண்டும். இயேசு கண்டுபிடிக்கப்பட்ட 99 பேரை விட்டு தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி போனார். இருக்கிற ஆட்களே இருப்பாங்க, தொலைந்து போன ஆட்களை தேடி போவதான் ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரு கடமை நமக்கு வேதம் போதிக்கிறது. காணாமல் போன லாஸ்ட் ஷீப், அதை தான் தேடி போக வேண்டும். தவிர கிறிஸ்தவராக இருக்கிற கிறிஸ்துவ இன்னொரு கிறிஸ்துவரை சந்திப்பது, அந்த கிறிஸ்துவரை சந்தித்து நம்முடைய திருச்சபைக்கு அழைத்து வருவது, அது சரியான முறையில். தொலைந்து போயிருக்கிறாங்க எத்தனையோ பேர், தொலைந்து போன அவர்களை எப்படியாவது கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று வேதனுக்கு போதிக்கிறது. அடுத்து என்ன சொல்றார் 24ஆம் அதிகாரம், பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களே. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும், நீங்க பாருங்க, அதாவது ட்ராக் அண்ட் ஃபீல்ட், சில அத்லெட் ஓடுறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க, பந்தய சாலை எல்லாரும் ஓடுறாங்க. ஆனால் பவுல் என்ன சொல்ல வரார், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தில், ஒருத்தர் தான் அனுப்பிச்சான் கடைசியில வெற்றி கோப்பை பெறுகிறான். நீங்க கூட பார்க்கலாம், காலையில எத்தனையோ பேர் வாக்கிங் போறாங்க,
வாக்கிங் போகும்போது என்ன பார்க்குறோம்? வாக்கிங் போகும்போது காதில் அந்த ஏற்பாடு போட்டிருக்கிறாங்க. சில ஏதாவது பாடலை கேட்டுக்கொண்டு போறாங்க. சில என்ன செய்றாங்க? மற்ற காரியங்களை பேசிக்கொண்டு போறாங்க, மற்ற காரியங்களை நினைத்து கொண்டு போறாங்க. சில என்ன செய்றாங்க? பல விதமான தேவையில்லாத காரியங்களை புலம்பிக்கிட்டு போறாங்க, பலவீனமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு போறாங்க. சிலர் நடப்பேன் என்று வாக்கிங் போவதை விட்டு விட்டு முக்கால் பகுதி நேரம் உட்கார்ந்து விட்டு வருகிற நபர்களை பார்க்கிறோம். அதனால் இதெல்லாம் வாக்கிங்கல்ல, இதெல்லாம் சீட்டிங். அதாவது எப்படி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளும். அதே போல விசுவாசிகளாக இருக்கிற நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளாமல் பந்தய சாலையில் ஓடுகிறோம். பந்தய சாலையிலே ஓடுகிற நாம் வெற்றி கோப்பை நாம் பெற்று வர வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் ஒருத்தன் பந்தயத்திலே வெற்றி பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நாம் வெற்றி பெற ஓடுகிறோமா அல்லது வெற்றி பெற்று விடுவோம் என்று ஓடுகிறோமா என்ற நம்பிக்கையிலே நாம் ஓட வேண்டுமே தவிர, அதனால் பெற்றுக்கொள்ளதாக ஓட வேண்டும் என்று பவுல் நமக்கு போதிக்கிறார். அடுத்த வசனம், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். பவுல் சொல்றார், உலகத்தில் சில காரியங்களுக்காக வெற்றி பெற வேண்டுமானால் என்ன செய்றாங்க? எல்லாவற்றும் அவங்க விட்டுட்டு போறாங்க. குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு விளையாட்டு வீரராக இருக்க வேண்டுமான செய்றாங்க. அவங்களுடைய உணவு பழக்கம் மாறுகிறது, அவங்க தூக்க நேரம் மாறுகிறது, அவங்க ஓய்வெடுக்கிற நேரம் மாறுகிறது, அதிகமாக வெளியில போக முடியாது, அதிகமாக விழாக்களை கலந்து கொள்ள முடியாது. குறிப்பிட்ட ஒரு சில வருஷங்கள் கடுமையாக உழைத்தால்தான் என்ன செய்வது? அவங்க வெற்றி கோப்பை பெற முடியும். அதனால் உலக காரியத்தில் வெற்றி பெறுகிற புகழ் பெறுகிற அவளுக்கு என்ன செய்றாங்க? எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு ஓடும்போது ஆண்டவராக இருக்கிற இயேசு, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் நமக்காக தேவனை தருகிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிற ஓடுகிற மகளாய் நம்ம இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் என்ன செய்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆண்டவரை தேடணும், ஆராதனைக்கு போகணும் என்ற அப்படியான வாஞ்சை கட்டுப்பாடு நமக்கு இருக்குமானால் அப்படிதான் வெற்றி வாழ்க்கையை நான் வாழலாம். அதனால் சங்கடப்படாமல் உங்கள் விசுவாசத்தை எங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால் இந்த 26ஆம் ஆண்டிலே பவுல் சொன்ன வண்ணமாக நாம் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று எப்படி அவர் தன்னை தாழ்த்தினாரோ அதே போல நாம் கூட அவருடைய திருப்பணிக்காக நம்மை தாழ்த்தி இந்த சுவிசேஷ பணிக்கு ஓடுகிற மகளாய் இருப்போமானால் இந்த 26ஆம் ஆண்டில் அநேகரை ரட்சிப்பில் கொண்டு வந்து திருச்சுவையிலே கொண்டு வருகிற ஒரு கருவியாய் பாத்திரமாய் கர்த்தரை பயன்படுத்துவார். ஆமென். ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகளோடு கரும்புகிட்டோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Take care.